ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான ஓய்வு நாளிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தேவ சமூகத்துல வந்திருக்கிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் இந்த தேவ செய்தியை ஆசீர்வதிக்கும்படியாக. அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த காலை வேளையில உம்முடைய சமூகம் எங்களோடு கூட வழி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நன்றி 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 ஆண்டவரே. இந்த வேளையில யாரெல்லாம் மெசேஜ் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த துவக்க ஜெபத்தை ஆசீர்வதிப்பீராக. தேவ சமூகத்துக்கு வந்தவர்களை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆத்துமாவை ஆண்டவரே உம்முடைய கரங்களுக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு கர்த்தர் தாமே முகமுகமாய் பேசி ஆசீர்வதியும் தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கீங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தை நடத்த வல்லவராய் இருக்கிறார். இந்த வசனங்களை விசுவாசத்தோடு கேளுங்க. கண்டிப்பா கர்த்தருக்கான ஆசீர்வாதத்தை கொடுத்து நடத்துவார். இப்பொழுது வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை திருர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமென் ஹல்லேலூயா. பாருங்க, அருமையான வேத வசனம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். தேவனை தேடி வந்திருக்கிற உங்களுக்கு குறைவில்லாமல் கர்த்தர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சிங்கக்குட்டிகளே தாழ்ச்சி அடையலாம். இந்த காற்றுக்கு ராஜாவா இருக்கிற சிங்கத்துக்கு கண்டிப்பா எப்படி ஆகிலும் இறை கிடைக்கும். ஆனா அந்த ராஜாவுக்கே அந்த இறை கிடைக்காத பொழுது கூட வேத வசனம் சொல்லுகிறது, இந்த நாளில தேவனை தேடுகிறவருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. சோ இருப்பவர்களுக்கு கையில பண வசதிகளோடு ஆசீர்வாதங்களோடு இருப்பவர்களுக்கு கூட இந்த நாட்கள்ல குறைவு ஏற்படலாம். ஆனால் தேவனை தேடுகிற உங்களுக்கு குறைவு ஏற்படாது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சோ அப்ப தேவனை தேடும் போது உண்மையாகவே நமக்கு குறைவு ஏற்படாது. அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவனை தேடுகிற பிள்ளைகளா இருக்கணும். அதுதான் வேத வசனம் சொல்லுகிறது. மத்திய 6ஆம் அதிகாரம் 33ல வசனம் சொல்லுகிறோம் இல்லையா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்போது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று. அப்போ நம்ம தேவனை தேடும் பொழுது எல்லாம் கிடைக்கும். இந்த உலக ஆசீர்வாதங்கள் கிடைக்காம தான் இன்னைக்கு நிறைய பேர் அங்கலாய்த்து கொண்டிருக்கோம். எனக்கு அது கிடைக்கல, எனக்கு இது கிடைக்கல, எனக்கு சரியான ஆசீர்வாதம் இல்ல, வேலை இல்ல, எனக்கு வருமானம் பத்தல, எங்க வீட்டுல இந்த பொருட்கள் இல்லைன்னு சொல்லிட்டு பல காரியங்களை குறித்து அங்கலாய்க்கிறோம். இந்த அங்கலாய்ப்புக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, நம்ம சரியான முறையில தேவனை தேடாதுதான். நீங்க தேவனை தேடினா கண்டிப்பா எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, மத்தேயுல இவ்விதமாய் வசனத்தை வாசிக்கிறோம். 7:7ல வாசிப்போம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஆமென் ஹல்லேலூயா. வேத வசனம் திட்டமாய் சொல்லுகிறது, தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். தேவனை தேடும் பொழுது, தேவனிடத்துல கேட்கும் பொழுது, தேவன்கிட்ட தட்டும் பொழுது உங்களுக்கு ஏற்ற ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஹல்லேலூயா. இந்த நாட்களில நாம் தேவனை சரியான முறையில தேடுகிறோமா? இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சோ இன்றைக்கு கர்த்தரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா நம்ம சில நேரங்களில் குறைவுபட்டு காணப்படுகிறோம். நம்ம இடத்துல சரியான ஆசீர்வாதம் இல்ல, நன்மையானவைகள் நம்ம வீட்டை தேடி வரல. அப்ப ஏன் இதெல்லாம், இந்த குறைவெல்லாம் ஏன் இருக்குது? வசனத்துல இப்படி சொல்லியிருக்கு. ஆனா இந்த குறையெல்லாம் ஏன் இருக்குன்னா, நாம் தேடுகிற விதத்துல கர்த்தரை தேடாததான். வசனத்தின்படி பார்க்கும்போது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 119ல 2ஆம் வசனம் சொல்லுகிறது, தாவீது விதமாய் சொல்லுகிறார், அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படின்னா உண்மை மனதோட முழு உணர்வோடு கூட நீங்கள் தேவனை தேடுவீர்கள் என்றால் நிச்சயமாய் நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அதான் அந்த வசனத்துல பார்க்கிறோம், தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். என்ன தேடுகிறீங்க? இன்னைக்கு நிறைய உலக காரியமா நம்ம நிறைய தேடுறோம், அதனால நிறைய நஷ்டங்களை அனுபவிக்கிறோம். உலக ஆசீர்வாதங்களை தேடுறதுனால நிறைய நேரத்துல நம்ம கடனாளியா கூட மாறுறோம். ஆனா தேவனை நீங்கள் சரியான முறையில தேடுவீர்கள் என்றால், முழு உணர்வோடு கூட தேடுவீர்கள் என்றால் நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, தேடுகிறதுல நமக்கு கவனம் இருக்க வேண்டும். எதை தேடணும், எந்த காரியத்தை முக்கியப்படுத்தணும்ன்றதுல நம்ம கவனமா இருக்கிற பிள்ளைகளா இருக்கணும். வசனத்துல சங்கீதக்காரன் விதமாய் சொல்லுகிறார். சங்கீதம் 9:1ல வாசிக்கிறோம், கர்த்தாவே என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன். ஆமென். பாருங்க, தாவீது இவ்வளவாய் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் முழு இருதயத்தோடு என் தேவனை தேடுகிறேன். அவர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறாரு. நான் ஏதோ தானோ தேடினா உண்மையாகவே எனக்கு
எனக்கு ஆசீர்வாதமோ அதிசயங்களோ என் வாழ்க்கையில் நடக்காது. நான் என் தேவனை முழு இருதயத்தோடு தேடுகிறேன். இன்றைக்கு இந்த காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொரு வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், சங்கீதம் 26:2, கர்த்தாவே என்னை பரிசுத்து சிந்தித்து பாரும், என் உள்ளிந்திரியங்களையும் என் நிறுத்திவிட்டு பாரும். ஆமென். பாருங்க, அவர் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். ஆண்டவரே, நான் எங்கேயாவது தவறு செஞ்சிருக்கிறேனா? நான் தேடுவதில்லை, இல்ல உங்களை பார்க்கறது இல்ல, நான் வந்து ஏதாவது தவறுதலா இருக்கு, நான் என் உள்ளிந்திரியங்கள் எல்லாம் ஆராய்ந்து அறியும். ஏன்னா இன்னைக்கு மேல்புறமா நிறைய பேர் கிறிஸ்தவர்களா நடிப்பது உண்டு, நான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவது உண்டு. ஆனா உள்ளுக்குள்ள தேவனை உண்மையா தேடுகிறோமா? அது ஒரு கேள்வியாவே இருக்கு. நிறைய பேருடைய வாழ்க்கையில குறை இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கான காரணம் என்ன? என் தேவனை நான் முழுமையான ஒரு அன்போட, பரிசுத்தத்தோட, உண்மையோட நான் தேடுறேனா அப்படின்ற காரியத்துல நாம் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தரை தேடுகிற விதம் என்று ஒன்று இருக்கு. எப்படி தேடணும் தெரியுமா? தாவீது விதமாய் சொல்லுகிறார். சங்கீதம் 63:1 அவர் சொல்லுகிற வார்த்தையை வாசிப்போம். தேவனே, நீ என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். ஆமென். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். தேவனே, நீர் என்னுடைய தேவன், நான் அதிகாலமே தேடுகிறேன். என் ராஜாவை, என்னை உண்டாக்கின கர்த்தரை நான் மத்தியானமோ இல்லனா வந்து ராத்திரியோ இல்ல எனக்கு டைம் கிடைக்கும் போது தேடுறேன்னு சொல்லல. அதிகாலமே என் தேவனை உணர்வோடு கூட நான் தேடுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அதுக்கப்புறம் அவர் சொல்ற அந்த வார்த்தையை கவனிப்போம், வாசிங்க. வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. தாகமா இருக்கு ஆண்டவரே, உம்மை தேடுவதில்லை. காலையில எழுந்து என் தகப்பனுடைய முகத்தை தேடி அவர்கிட்ட அந்த வார்த்தைகளை வாங்கி அந்த நாள் கூடிய ராஜ்யத்தின் காரியங்களை நான் பார்க்கணும். என் தேவனை தேடாம நான் அந்த காரியத்தை போக கூடாது. என் தேவனை தேடாம என் ஜனங்களை பார்க்க கூடாது. என் தேவனை தேடாம என் குடும்பத்தை தேடக்கூடாது என்ற அறிவு ஞானம் இந்த நாட்கள்ல தாவீதுக்கு இருந்தது. ஹல்லேலூயா. அதனாலதான் அவன் எத்தனை பாவங்கள், எத்தனை காரியங்கள் செய்தாலும் ஆண்டவர் அவனை மன்னித்து கிருபையாய் அவனை காப்பாற்றி இம்மட்டும் ஆண்டவர் சாட்சியா இந்த நாட்கள் நம்ம பேசும்படியாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், நம்ம வந்து ஒரு கட்டாயத்தின் பேர்ல நீங்க காலையில எழுந்து டைமை பிக்ஸ் பண்ணிட்டு நீங்க வந்து தேடுங்க, எப்படியாவது தேடுங்க நம்ம சொல்லும்போது அது கட்டாயமாகுது. கட்டாயமாய் வருவது அன்பு அல்ல. அன்பு என்பது யாரும் சொல்லக்கூடாது. என் தேவன்கிட்ட இருந்து நான் பேசணும், என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி என் தேவனை நான் பார்க்கணும்னு அதிகாலையில் எழுந்து தேடுகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, தாவீதுக்கும் சாலமோனுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப இந்த வழியில சாலமோனுக்கு அவர் சொல்லி கொடுக்கிறார் ஒரு விஷயத்தை. என்ன சொல்றாருன்னா, 1 நாளாகமம் 28:9 நம்ம வாசிக்கிறோம். என் குமாரனாகிய சாலமோனே, நீ என் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனத்தோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, தன்னுடைய பிள்ளைக்கு அவர் திட்டமாய் ஒரு விஷயத்தை நல்லா அறிவித்து சொல்லிட்டாரு. என்னன்னா, நீ எப்பொழுதுமே எப்படி தேடணும்னா, கர்த்தர் சொல்லுகிற எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து அறிகிறார் கர்த்தர். ஆகையால நீ ஒன்றை தெரிந்து கொள், அவரை தேடு, முழு மனதோடு தேடு. நீ தேடினா அவர் தென்படுவார், நீ தேடலனா அவர் உன்னை விட்டுடுவார். அல்லேலூயா. இந்த வசனம் நமக்குரியது. ஒவ்வொருத்தரும் இந்த வசனத்தை மைண்ட்ல வச்சுக்கணும். இந்த வசனங்கள் எல்லாம் வந்து உண்மையாகவே நம்ம சத்தியத்துல அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய வசனங்களா இருக்கிறது. முழு இருதயத்தோடு தேடுங்க. அல்லேலூயா. இப்போ ஊருக்கு போறோம், அதிகாலையில போனோம்னா நமக்கு யார் என்ன சொல்றா? எழுந்து டக்குன்னு கிளம்பி அந்த டைமுக்குள்ள போய் ஃபிளைட்டோ நம்ம ட்ரெயினோ இல்ல பஸ்ஸோ எல்லாம் கரெக்டா போயிடுறோம்ல. அந்த 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 உணர்வு தேவனை தேடுவதில் இல்ல நைட்டு ஃபுல்லா நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், நான் நைட்டு ஃபுல்லா வேலைக்கு போயிட்டு வந்தேன், அதனால என்னால தேவனை தேட முடியல, அதனால முதன்மையான ஒரு காரியத்தை என் தேவனுக்கு கொடுக்க முடியல, எனக்கு நேரம் வந்தப்போ செய்யறேன். அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேருக்கு நைட் ஷிஃப்ட் ஆயிடுது. நிறைய பேர் நைட் ஷிஃப்ட் வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய நிலைமை எல்லாம் என்ன ஆகுதுன்னா, அப்ப ராத்திரி எல்லாம் வந்து அவங்க வேலை செய்யறாங்க, பகலெல்லாம் தூங்குறாங்க. எப்போது ஜெபம் பண்ணுவாங்க? எப்பொழுது வந்து தேவனை தேட முடியும்? ஹல்லேலூயா. இன்னைக்கு வாலிப பிள்ளைகளாகட்டும் மற்றவர்களாகட்டும் ராத்திரி ஃபுல்லா சாட் பண்ணிட்டே உட்கார்ந்து இருக்கும்போது எப்போது தேவனை தேட முடியும்? காலையில எல்லாம் தூங்குறது, காலையில எல்லாம் வேலைக்கு போறது, ஸ்கூல் போறது, இப்படி இருக்கு. அப்ப எப்போ தேட முடியும்? தேடக்கூடிய நேரத்துல நாம தூங்கிடுறோம். அல்லேலூயா. இவர் தன் பிள்ளைக்கு ஒரு நல்ல அறிவுரை சொல்லுகிறார். அவர் தாவீது சொன்ன வசனங்கள் எல்லாம் நான் சொன்னேன். முன்னதான எல்லா வசனங்களும் பாருங்க. ஆண்டவரை நான் தேடுறேன், ஆண்டவரை அதிகாலையில தேடுறேன், முழு இருதயத்தோடு தேடுகிறேன் என்று தன் தேடுதலை அவ்வளவாய் வசனங்களை சொல்லுகிறார். ஆனா சாலமோனும் தன்னுடைய நீதிமொழிகள் அவர் எழுதி வைத்திருக்கிறார். என்ன எழுதி வைத்தார்? நான் வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 8:17 நமக்கு தெரிந்த வசனம் தான். அதிகாலையில தேடுகிறவர் என்னை கண்டடைவார்கள். ஆனா அவர் தேடினாரானா? இல்ல, அவர் எழுதி வச்சார், அவ்வளவுதான் விஷயம். அவர் தேடி இருந்தா அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்திரமா இருந்திருக்கும், நிலைத்திருக்கும். ஆனா அவர் தேடாது, தன் தகப்பனை போல அவர் தேடல. இன்னைக்கு பிரசங்கங்களும் வசனங்களும் நிறைய இருக்கு. இது வந்து சரியான சூழ்நிலையில கர்த்தர் நம்மளோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு, நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம்.
ஆனா அதன்படி செய்கிறோமா? நிறைய வார்த்தைகள் கேட்கறதுனாலவே இந்த நாட்கள்ல அது செய்யாமே போயிடுறோம். இன்னைக்கு வசனம் ஆண்டவர் உங்களிடத்துல பேசுகிறார். அதிகாலையில தேடினா கண்டனவைகள். பாருங்க, அதிகாலையில் நீங்கள் தேடும் போது ஆண்டவருடைய கிருபை புதிதா இருக்குது. வாசிப்போம் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22, 23ஆம் வசனத்தை வாசிங்க. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய கிருபை தான். இன்னைக்கும் தேடாம அவரோடு கூட ஓடிக்கிட்டே தான் இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம விழுந்து போகல, இன்னைக்கும் தேவாலயத்துல இருக்கதான் செய்றோம். ஆனா நம்ம விழுந்து போகாததுக்கு காரணம் என்னன்னா அவர் கிருபை தான். ஹல்லேலூயா. அந்த கிருபை இன்னைக்கு காலை வேளையில இருக்குது. டெய்லி பாருங்க, ஒரு விஷயத்தை நம்ம சொல்றோம் பாருங்க. நம்ம ஒரு காய்கறி கடைக்கு போறோம், இல்லைன்னா ஒரு ஹோட்டலுக்கு போறோம்னா பழைய பொருளோ பழைய காரியத்தை நம்ம கிட்ட கொடுத்தா அதை எடுத்துப்போமா? ஹோட்டல்ல போய் உட்காடுறீங்க, 2 நாள் முன்னாடி இருந்த சாப்பாடை கொண்டு வந்து வச்சாங்கன்னா நீங்க சாப்பிடுவீங்களா? இல்ல நீங்க போய் காய்கறி கடையில காய்கறி வாங்கும் போது பழைய காய் இருக்குது, புது காய் இருக்கு, நீங்க உங்ககிட்ட கொடுக்கும்போது வெஜிடபிள் பழசு சுருங்கினதெல்லாம் எடுத்து கொடுக்கும்போது அதை வாங்கிப்பீங்களா? சோ நம்முடைய வீட்டின் தேவைகள் மற்ற காரியங்கள் பழசு எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றோமே. ஜபம் மட்டும் போன வாரம் ஜோம் பண்ணேன், 2 நாள் முன்னாடி ஜோம் பண்ணேன், போன வருஷம் உபவாசம் வச்சேன். சோ இன்னைக்கு பழைய காரியத்தை வச்சு நம்ம இந்த பழைய காரியங்களை எவ்வளவு தூரம் ஓட முடியும்? ஹல்லேலூயா. டெய்லி காலையில் எழுந்து டெய்லி தேவனை தேடுங்க. புதிய கிருபைகள் கிடைக்கும், புதிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஹல்லேலூயா. அந்த ஃப்ரெஷ்ஷா தேவன் கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டு நீங்கள் ஒவ்வொரு நாளும் கடந்து போங்க. நிறைய தடவை நான் பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் நீங்க யதார்த்தமா சில பிள்ளைகள் என்கிட்ட பேசுவாங்க, அக்கா இந்த மாதிரி நீங்க வைக்கிற அந்த உபவாச ஜபங்கள்ல அன்னைக்கு நான் 5 மணிக்கு ஜோம் பண்ணேன், நான் 40 நாள் 5 மணிக்கு ஜோம் பண்ணேன், 4 மணிக்கு 40 நாளும் ஜோம் பண்ணேன். அப்ப ஒவ்வொரு முறையும் அப்ப காலம் ஃபுல்லா நம்ம உபவாசம் வச்சு ஜோம் பண்ணி காலையில ஓட வேண்டியதுதான். ஹல்லேலூயா. உணர்ந்து கொள்ளுங்க, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு காலையில தேவை என்ன தேவைன்னா புதிதான கிருபைகள் தேவை. தினந்தோறும் காலை தோறும் கர்த்தரை நோக்கி பாருங்க, அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, தேவன் கிட்ட இருந்து வருகிற வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் இந்த உலகத்தை திரும்பி பாருங்க, நிறைய புதிய காரியங்கள் நன்மைகள் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இந்த நாள் வரைக்கும் இந்த சமூகத்துல நிக்கிறேன்னா ஒவ்வொரு நாள் 3 மணிக்கு எழுந்து தேவ சமூகத்துல அமர்ந்திருக்கிறதுனால தான் ஆண்டவர் இந்நாள் வரைக்கும் நான் நிர்மூலமாகாமல் கர்த்தரை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளையே, அதிகாலையில தேடு, தேவ சமூகத்துல நிலைத்திருங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். நம்ம யாரும் எக்ஸாம்பிளே வேணாம், தாவீதை கூட விட்டுருங்க, இயேசு கிறிஸ்து எடுத்துக்கங்க. அவர் வசனம் சொல்லுகிறது, மார்க் 1 நம்ம 35 வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், இருட்டோடே எழுந்து அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து பிதாவிடத்துல போய் பேச போகிறார். இயேசு ஒருத்தர் போதுமே. நம்ம அதிகாலையில தேடுவோம், தேவ சமூகத்துல தேடுகிற காலம் இது. தேவனை நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கிற காலம் இது. பாருங்க, தேவனை தேடுங்க. உண்மையாய் தேடுவீர்கள் என்றால் ஒரு நன்மையும் குறையப்படாது. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். சோ தாவீதை குறித்து நம்ம இன்னொரு காரியத்துல தாவீது சொல்லுகிறார், என் தேவனை நான் தேடுகிறது முழு இருதயத்தோடு மாத்திரமல்ல, அதிகாலையில மாத்திரமல்ல, என் தேவனிடத்துல கண்ணீரோடு கூட நான் வருகிறேன். என் கண்ணீரெல்லாம் என் தகப்பன் துருத்தியில சேர்த்து வைத்திருக்கிறார். அந்த உணர்வோடு கூட அவர் ஜெபிக்கிறார். வாசிப்போம் சங்கீதம் 56:8 வாசிப்போம். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ எழுதியிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, தாவீது விதமாய் சொல்லுகிறார், தேவரீர் என் அலைச்சல்களை அறிந்திருக்கிறீர். அவர் ராஜாவா இருக்கிறார், பல பிரச்சனைகளை சந்திக்கிறார். அவர் நினைச்சா எது ஒன்னாலும் அவர் முன்னாடி சேரும். ஆனா தன் தகப்பன் கிட்ட வரும்போது பார்க்கிற எல்லா பிரச்சனைகளையும் அவர் கண்ணீரோடு தேவன் கிட்ட சொல்றார், ஆண்டவரே இன்னைக்கு ரா முழுவதும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி எல்லாவற்றையும் அவர் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். காலையில என்னெல்லாம் நடந்ததோ, யாரெல்லாம் எப்படி எல்லாம் நடத்தினார்களோ அந்த சூழலையை கண்டு கண்ணீரோடு அழுது தன் தகப்பன் கிட்ட ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, அவர் இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், சங்கீதம் 6:6 வசனம் வாசிக்கிறோம், என் பெருமூச்சினால் இழைத்து போனேன், ரா முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நினைக்கிறேன். ஆமென். பாருங்க, ரா முழுவதும் அவர் அழுகிறாரா, அவர் கட்டிலை நினைக்கிறார்னா அந்த அளவுக்கு அந்த ராஜா அழுகிறார். சோ தேவ சமூகத்துல தன்னை ஒப்பு கொடுக்கிறார். என் ஆண்டவர் கிட்ட பேசுவதுதான் பிரதானம், அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்று அடுத்ததாக அவர் கண்ணீரோடு அழுது தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையாகவே எல்லா காரியத்திலையும் கண்ணீர் ரொம்ப பவர்ஃபுல். நீங்க அழுது ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உண்மையாகவே உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அதுக்கு தான் சொல்லுகிறார், என்னுடைய கண்ணீரை துருத்தியில் அல்லவோ சேர்த்து வைத்திருக்கிறேன். அந்த
கண்ணீர் ஒன்றும் வீணாய் போகாதபடிக்கு அந்த கண்ணீரை குறித்து ஆண்டவர் நமக்கு எதுக்காக அழுதோம், எந்த சூழ்நிலைக்காக அழுதிருக்கிறோம், ஏன் அழுதோம் என்று ஆண்டவர் அதுக்கு எல்லாவற்றுக்கும் பதில் தருகிறவராக இருக்கிறார் என்பதை தாவீது நல்லா அறிந்திருந்தார். அல்லேலூயா. அன்பு பிள்ளை, உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும். பிரச்சனை வரும்போதெல்லாம் நீங்க தேவனிடத்துல ஓடி வந்து அழுதிருக்கீங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை மாறினதுமே நம்ம கடந்து போயிடுறோம். இல்ல, நீங்கள் தேவனை தேடுகிற உணர்வுள்ள பிள்ளைகளா எப்பொழுதும் பாரத்தோட தேவ சமூகத்துல நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் எல்லாவற்றுக்கும் பதில் தர வல்லமை உள்ள தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னதமானவர் உங்களோடு இருக்கிறார். அந்த கண்ணீர் எவ்வளவு வல்லமை உள்ளது. நீங்கள் மற்றவர்கள் வந்து உங்க கண்ணீரை வந்து அற்பமா எண்ணுவாங்க. இவங்க தேவையில்லாம அழுகிறார்கள் என்று சொல்லுவார்கள். நம்ம கண்ணீர் வேஷமா இருக்குதுன்னு கூட சொல்லுவாங்க. ஆனா கர்த்தர் அப்படி இல்ல. அந்த கண்ணீருக்கு பதில் தருகிற தெய்வமாய் இருக்கிறார். பாருங்க, ஏசாவை குறித்து வேதாகமத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமத்துல ஒரு ஏற்ற நேரம் அவனுடைய ஆசீர்வாதத்தை அவன் தம்பி கிட்ட கொடுக்கறான். ஒரு பசியின் சூழ்நிலை வருகிறது. அவன் தம்பி கிட்ட போகிறான். பசிக்குது, எனக்கு கூழ் கொடுன்னு கேட்கிறான். அவன் வந்து ஒரு காரியத்தை ஆசீர்வாதத்தை அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிறான். அப்போ அவன் வந்து என்ன பண்ணிருக்கணும், அழுது ஜெபம் பண்ணிருக்கணும். ஆண்டவரே, எனக்கு பசிக்குது, எனக்கு எப்படியாவது நீங்க எனக்கு உணவு கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம். இல்ல தம்பி கிட்ட அழுது சொல்லிருக்கலாம், எப்படியாவது குடுடான்னு சொல்லிருக்கலாம். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை அவன் இழந்துட்டு பின்பதாக ஒரு காலகட்டம் வருகிறது. அவன் அந்த ஆசீர்வாதத்துக்காக போராடி அழுது ஜெபிக்கிறான். ஆனா ஏசாவுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கல. அந்த ஆசீர்வாதம் வந்த சூழ்நிலையில அவன் அழுது ஜெபிக்க வேண்டிய ஒரு இடம், ஒரு சூழ்நிலை வந்த பொழுது தேவன் கிட்ட உணர்வோடு கேட்க வேண்டிய இடம், அதெல்லாத்தையும் விட்டுட்டு காலம் தாழ்ந்து அதுக்கப்புறம் வந்து அழுவும் போது அவன் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கல என்று வேதம் சொல்கிறது. வாசிப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கிறோம். வாசிங்க. ஒருவனும் வேசிக்காரனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாக விராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டது அறிவீர்கள். ஆமென். அல்லேலூயா. பின்பதாக அவன் வந்து அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும், என் தம்பி கிட்ட அந்த கூழுக்காக நான் வாங்கினேனே அந்த காரியம் எனக்கு வேணும், மறுபடியும் போய் தன்னுடைய ஆசீர்வாதம் தான் விற்று போட்டாச்சு. இப்போ வந்து விற்று போட்ட காரியத்துக்கு வந்து பின்னாடி அழுதுல என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. ஒரு காரியத்தை விடுவதற்கு முன்பதாக அழுது போராடி நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆனா எல்லாம் தாழ்ந்து போயிடுச்சு, எல்லாம் கடந்து போயிடுச்சு, எல்லாம் போனதுக்கு அப்புறம் திரும்ப வந்து எனக்கு மறுபடியும் வேணும்னா ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்க அந்த குறிப்பிட்ட நேரத்துல விட்டுட்டு போன காரியத்தை மறுபடியும் தேடினால் உங்களுக்கு கிடைக்காது. மறுபடியும் வந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. அல்லேலூயா. இது பொதுவாகவே எல்லா காரியத்துக்கும் உகந்த காரியமா இருக்கிறது. ஏற்ற நேரத்துல தேடுகிற பிள்ளைகளா இருக்கணும். பாருங்க, அதே மாதிரிதான் நம்ம வந்து அவருடைய தம்பியை பார்க்கிறோம். யாக்கோபு தேவனோடு கூட போராடி அவன் கண்ணீர் வடித்து, ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தால் வழியே உம்மை போக விடேன் என்று ஆதியாகமம் 32:26 வாசிக்கிறோம். அவன் வந்து தேவ தூதனோடு போராடினான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் போராடி ஜெபிக்கிறான். நீங்க ஆசீர்வதிக்கிற வரைக்கும் உம்மை விட மாட்டேன் நான். சோ அண்ணன் ஜெபம் பண்ணா, தாழ்ந்து வந்து ஜெபிக்கிறான், கிடைக்கல. ஆனா குறிப்பிட்ட நேரத்துல அவன் ஜெபிக்கிறான், சகோதரன் ஜெபிக்கிறான். யாக்கோபு ஜெபிக்கும் போது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அன்பு பிள்ளையே, நீங்கள் ஜெபிக்கிற நேரத்தை விட்டுடாதீங்க. இது நல்ல தருணம். ஒருவேளை பாரத்தோட இருந்தீங்கன்னா கண்ணீரோட அழுது ஜெபம் பண்ணி விட்டுடுங்க. இல்ல அப்புறம் பாத்துக்கிறேன், எனக்கு வேலையா இருக்கு, இந்த சூழ்நிலை வேணாம், இதுதானே, இந்த பொருள் வேணாம், இந்த ஆட்கள் வேணாம், இவங்க வேணாம் தள்ளிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வந்து அந்த பொருள் தான் வேணும்னு அழுது ஜெபிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அழுது ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு பதில் நிச்சயமாகவே உண்டு. அதுதான் வேத வசனத்துல வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல அவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் கண்களிலிருந்து வருகிற கண்ணீருக்கு பதில் உண்டு. அவர் துடைத்து அழுகையும் இல்ல, சோ அந்த இடத்துல துயரமும் இல்ல, துன்பமும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான பிள்ளைகளே, இன்றைக்கு வேத வசனத்தை அறிந்து கொள்ளுங்க. குறைவுபடாதபடிக்கு ஆசீர்வாதம் வேணும்னா தேவனை தேடணும். தேவனை தேடுவது மாத்திரமல்ல, முழு இருதயத்தோடு அதிகாலையில தேடி நீங்கள் பாரத்தோடு தேடும்போது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆரம்பத்துல வாசிச்சது போல சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று தாவீது உணர்ந்தான். அந்த வார்த்தைகளை சொல்லினார். நீங்களும் உணர்ந்து செயல்படுங்க. நிச்சயமாய் நீங்களும் இந்த வார்த்தைகளை சொல்லுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, அந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு வேத வசனம் நன்றாய் தெரிகிறது. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடிக்கு ஆண்டவரே அப்பா, எங்களுடைய காரியங்கள் எல்லாம் தடைப்படுகிறது. இந்த வேளையில ஆண்டவரே, இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேடுகிற நேரங்களில் சரியாய் தேடி உம்மை பற்றிக்கொள்ள கிருபை தருவீராக. முழு இருதயத்தோடு அதிகாலையில் உம்மை தேட இந்த பிள்ளைகளுக்கு கிருபை தாங்க ராஜா. ஆண்டவரே, பாரத்தோடு எந்த நேரத்துல ஜெபிக்கிறோமோ அந்த அறிவை கொடுத்து ஜெபிக்க கிருபை
தருவீராக. தாவீது எப்படி ஆண்டவரே உம்மோடு உறவாய் இருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்டாரோ அதே போல என் சபையார்கள், என் பிள்ளைகள் ஆண்டவர் இந்த யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற அருமையான விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. தேடுகிறவர்களுக்கு பலன் உண்டு, தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதன்படியே உம்மை தேடி பெற்றுக்கொள்ள, நன்மைகளை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு குறைவோடு உங்களை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக, நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இந்த ஓய்வு நாளிலும் தேவ பிரசனம் ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பட்டும் கர்த்தாவே, நிரப்பட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். என் கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இன்றைக்கு கொடுத்த வார்த்தையின்படியே கர்த்தாவே இந்த பிள்ளைகள் அழுது ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் தாமே நீர் பதில் தருவேன் என்று வார்த்தை கொடுத்தீர். அதுபடியே வழி நடத்தி ஆசீர்வதிங்க. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. இந்த வேளையில கூட கர்த்தாவே வியாதியோடு பலவீனத்தோடு யாராகிலும் போராடி கொண்டிருந்தா அப்பேற்பட்ட ஆத்துமாக்களுக்கு ஆண்டவரே பூரண சுகத்தை கட்டளிடுங்க. எல்லா ஜுரத்தை எடுத்து போடுங்க. வியாதிகள் பலவீனத்தை இயேசுவின் நாமத்திலே சபித்து கட்டுகிறேன். பூரண சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த அருமையான காலை வேளையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.